सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणे नमोस्तुते. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சக்தி கூட இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு பலம் கூட இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம். ஆக இந்த பலம் அப்படின்னா என்னன்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் சக்தி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தான பலம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பெருமையும் புகழும் சேரும். ஒரு ராஜா கூட ஒரு இருக்கார் அப்படின்னா உலகத்தில் எவ்வளோ பேர், நாட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த ராஜா கூட இருக்காங்கன்னும் போது அந்த கூட இருக்காங்கன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும். ஆக அது ஸ்தான பலம். எந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல பொறுத்து உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அது ஸ்தான பலம். செல்வ பலம். ஒருத்தர் கையில் நிறைய பணம் இருந்தது அப்படின்னா அதனால் உண்டாகிறது செல்வ பலம். சரீர பலம் அப்படின்னா உடம்பு. உடம்பு நல்ல ஆரோக்கியமாக 10 பேர் வந்தாலும் சண்டை போடக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தி இருந்தது அப்படின்னா அதை சரீர பலம்னு சொல்லுவோம். ஆக இந்த பலமெல்லாம் எல்லாரும் பொதுவாக வழக்கமாக கேள்விப்பட்டிருக்கிறது. சரீர பலம், ஸ்தான பலம், தனபலம், செல்வ பலம், பணபலம், இதெல்லாம். இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக இன்னொரு பலம் இருக்குது. அது என்னன்னா ஆத்ம பலம். ஆத்ம பலம். இந்த ஆத்ம பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சரீர பலம்னா இந்த உடம்புக்கு சக்தி, நிறைய சக்தி. அதிகபட்சமாக இந்த உடம்புக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கும்? ஒரு 10 பேர் அடிக்கிற அளவுக்கு, இல்லை ஒரு பெரிய கல்லை தூக்குற அளவுக்கு சக்தி கிடைக்கும். அது சரீர பலம். ஸ்தான பலம்னா அதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்படி ஆத்ம பலம்னு ஒன்று இருக்கு. இந்த ஆத்ம பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆத்மா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சக்திக்கு பேர் தான் ஆத்மான்னு பேர். அதையே தான் உயிர்னு சொல்கிறோம், அதையே தான் பிராணம்னு சொல்கிறோம், அதையே தான் அம்மான்னு சொல்கிறோம். ஆக உடம்புன்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு இருக்கும். ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார், ஒருத்தர் கொஞ்சம் பெரிய சரீரத்தோடு இருப்பார், ஒருத்தர் மாநிறமாக இருப்பார், ஒருத்தர் சிகப்பாக இருப்பார், ஒருத்தர் கருப்பாக இருப்பார். இதெல்லாம் சரீரத்தில் மாறுபட்டு இருக்கும், ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு மாறுபட்டு இருக்கும். ஆனால் இத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கிற உயிர் ஒன்றே ஒன்று தான். அந்த உயிருக்கு பேர் தான் அம்மா, அந்த உயிருக்கு பேர் தான் ஆத்மா. அந்த ஆத்ம பலம் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு, ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை புனிதத்தன்மையோட, நல்ல நினைப்போட, நல்ல காரியங்களோட அந்த ஆத்மாவை வச்சிருக்கும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டாகும், ஒரு பெரிய பலம் உண்டாகும். அப்படி அந்த ஆத்ம பலம் உண்டானா ஒருத்தர் ஓடி ஆடி எதையும் செய்ய வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல நினைச்சாலே போதும், அது நடந்துடும். சங்கல்பம்னு சொல்லுவாங்க. சங்கல்பம்னா நினைச்சுக்கிறது. ஒரு பொருளை உண்டாக்கணும் அப்படின்னா மனுஷன் என்ன பண்ணுவான்? அந்த பொருளை உண்டாக்குறதுக்கு முதல்ல ஒரு பிளானிங் போட்டு, அதுக்கப்புறம் அந்த தேவையானது எல்லா சாமான ஒன்றா திரட்டி அதை பல மணி நேரம் உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை தயார் பண்ணுவான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓவியரை எடுத்துட்டோம்னா, ஒரு ஓவியம் அப்படின்னா ஒரே நாளில் வந்துடாது. முதல்ல ஒரு துணி வேணும், அந்த துணியை காய வைக்கணும், பதப்படுத்தணும், அதை ஒரு பலகை மேலே அடிக்கணும்,
அதுக்கப்புறம் பென்சிலில் வரையணும், அதுக்கு மேலே கலர் கொடுக்கணும், வார்னிஷ் போடணும். இதெல்லாம் செஞ்சால் தான் ஓவியம் என்ற ஒரு பொருள் உருவாகும். ஆக இப்படி மனுஷன் செய்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே பல நேரமாகும், பல முயற்சி வேணும், பல காலமாகும். ஆனால் அம்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும்போது, உலகத்தில் இருக்கிற அத்தனை படைப்பையும் அம்மா படைக்கும்போது இப்படி உட்காந்து ஒவ்வொன்றத்தையும் பிளான் போட்டு பண்ணாலான்னா இல்லை. சங்கல்பம். சங்கல்பம்னா அம்மா நினைச்சா அந்த பொருள் உருவாயிடும். சங்கல்பம். அதே போலத்தான் இந்த ஆத்மபலம் ஒருத்தருக்கு வந்தால் யாரும் எதையும் கேட்க வேண்டியதில்லை, நினைக்கிறது தானாக நடக்கும். இந்த ஆத்ம பலம் அப்படின்னா என்ன? இப்போ சரீர பலம் அப்படின்னா அந்த உடம்பு, சரீரம்னா உடம்பு, பலம் அப்படின்னா அந்த சரீரத்துக்கு பலம் கொடுக்குற வகையில் நாம் தயார் பண்ணிக்கிறது சரீர பலம். அந்த சரீரத்துக்கு சக்தி கொடுக்குற சாப்பாடு, அந்த சரீரத்துக்கு சக்தி கொடுக்குற வகையில் உடற்பயிற்சிகள், இதெல்லாம் செய்யும்போது சரீர பலம். ஸ்தான பலம் பொழுது ஒரு நல்ல இடத்துல, ஒரு பேரும் புகழோட ஒரு இடத்துல போய் சேர்ந்திருக்கும் பொழுது கிடைக்கிறது ஸ்தான பலம். செல்வ பலம், நிறைய செல்வத்தை உண்டாக்கிக்கும் பொழுது செல்வ பலம். அப்படி இந்த ஆத்ம பலம், இந்த ஆத்ம பலம் அப்படின்னா இதை எப்படி உருவாக்கிக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தி. அம்மா மேலே பரிபூர்ணமான பக்தி இருக்கும் பொழுது அந்த நினைப்பு, அம்மா மேலே வைக்கிற நினைப்பு, அம்மா மேலே வைக்கிற அன்பு, அதுதான் என்னத்தை உருவாக்கும்? இந்த ஆத்மாவுக்கு பலத்தை கொடுக்கும், இந்த ஆத்மாவுக்கு சக்தியை கொடுக்கும். அந்த ஆத்ம பலம் ஒருத்தருக்கு உருவாயிடுச்சு அப்படின்னா எல்லாம் நடக்கும், எல்லா நல்லதும் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இமாலய மலை, எல்லாருக்கும் தெரியும், இமாலய மலை முழுக்க பனி நிறைஞ்சிருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று பார்க்கும் பொழுது அந்த மலையில் வெள்ளை வெளேல்னு தெரியும், பனி தெரியும். அது தூரமாக இருந்து பார்க்கும்பொழுது பனி தெரியும், பார்க்க அழகாக இருக்கும். 5 கிலோமீட்டர்ல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு 2 கிலோமீட்டர் இன்னும் கிட்ட நடந்து போகிறோம். அப்போ இன்னும் நல்ல பிரகாசமாக தெரியும். அதோடு கூட என்னவும் உண்டாகும், உடம்புக்கு குளிர் உண்டாகும். எதனாலே?